அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகிறோம். அதில் முதலாவதாக இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லீம் காங்கிரஸை தடை செய்யும் பிரேரணை தொடர்பான ஒரு முடிவொன்று நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இன மற்றும் மத பெயர்கள் அடையாளங்களை கொண்ட கட்சிகளை தடை செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கொண்டு வரவிருந்த தனிநபர் பிரேரணை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த முயற்சி தங்களின் கடும் எதிர்ப்பால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற பெயர்களை வைத்து இந்த கட்சிகள் இலங்கையில் பதிவில் இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க பிரேரணை ஒன்றை இன்று கொண்டு வந்தார். குறித்த விவாதத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த சாணக்கியன், இந்த பிரேரணைக்கு எதிராக இன்று என்னால் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கடுமையான விவாதங்களுக்கு மத்தியில் அந்த பிரேரணை முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதற்கு நமக்கு பல கட்சிகளின் ஆதரவு இன்று கிடைக்கப்பெற்றது. 2009 ஆண்டளவில் இதே போன்ற காரணத்தை காட்டி இலங்கை தமிழரசு கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற வழக்கு வைக்கப்பட்டது. அதனை எதிர்த்து எமது கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவினால் இந்த விடயம் கையாளப்பட்டு இதற்கான வழக்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அதனை எதிர்த்து வாதிட்டு வெற்றிகரமாக நீதிமன்றத்தில் அந்த முயற்சியை முறியடித்தார் என்ற கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரி இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவுக்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, இன மற்றும் மத அடையாளங்களை கொண்ட அரசியல் கட்சிகளை தடை செய்வதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கையை தடை செய்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அதை திரும்ப பெற கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அது மீளப் பெறப்பட்டுள்ளது என்ற கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரேரணைக்கு பின்னால் உள்ள தனது ஒரே நோக்கம் நாட்டில் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதாகும் என ரவி கருணாநாயக்க எம்பி தெரிவித்திருக்கின்றார். சிறுபான்மை சமூகங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அத்தகைய பிரேரணை அல்லது சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இவர் ரவி கருணாநாயக்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் முஸ்லீம் என்ற இந்த இனப்பெயர்கள் இருக்கிறபடியா இது இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே இந்த சிறுபான்மை இனங்கள் தங்களுக்குரிய நியாயங்களை கேட்பதற்கான ஒரு கட்சியாகத்தான் இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று முன்னணி கட்சியும் இருந்திருந்தது. உண்மையிலே அவர்கள் செய்கின்ற வேலைகள் அதற்கு திருப்திகரமானதாக இல்லாவிட்டாலும் கூட அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கட்சிகள். அப்போ கட்சிகளுடைய பெயரிலேயே அந்த இனத்தினுடைய பெயர் இல்லாவிட்டால் எப்படி அதற்கான நியாயாதிக்கங்களை நாங்கள் பெற முடியும் என்கின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது. அதே மாதிரி தான் முஸ்லீம் காங்கிரஸ். ஆக அப்போ முஸ்லீம் என்ற பெயர் இல்லாடி அவர்கள் என்னென்று தங்களுடைய நியாயாதிக்கங்களை உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை பற்றி நாங்கள் யோசிக்கணும். வெறுமனே பெயர் இருப்பதனால் மட்டும்தான் இந்த இடத்துல நல்லிணக்கம் மற்றும் இந்த பொறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் மீறப்படுகின்றதா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. உண்மையிலேயே இன நல்லிணக்கம் என்பது அந்த இனத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் கொடுக்கணும், அல்லது அந்த இனத்திற்கு சேர்க்கப்பட வேண்டிய சலுகைகள் சரியான முறையில் போய் சேர்றது வழியாகத்தான் சேர்ந்தால்தான் உண்மையிலேயே அந்த இன நல்லிணக்கம் அங்கே சரியாக பின்பற்றப்படுகின்ற அர்த்தம். இதுவே வெறுமனே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றோ அல்லது தமிழரசு கட்சி என்றோ தமிழ் என்கின்ற பெயர் இருக்கிறபடியாலே அந்த கட்சியினுடைய இனநலக்கம் அப்படி ஒரு கட்சி இருக்கிற வழியாக நாட்டில் இனநலக்கம் பாதிக்கப்படும் என்ற வகை கேள்வி உண்மையிலேயே ஒரு முன்னுக்கு பின் முரணான உண்மையிலேயே ஒரு விவாத பொருளற்ற விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இப்படியான விடயங்கள் இனி நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது இது இப்போ முறையடிக்கப்பட்டபடியாக பரவாயில்லை. இனி வருங்காலங்களில் இது சம்பந்தமான விஷயம் விவாதிக்கப்பட்டால் கூடவே இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து இந்த கட்சிகளில் தமிழ் என்ற பேர் இல்லாமல் போயிட்டுண்டாலோ இல்லை முஸ்லீம் என்ற பேர் இல்லாமல் போயிட்டுண்டாலோ உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் இந்த சிறுபான்மை இனத்தவர்களுக்குரிய விடயங்கள் சரியாக போய் சேரவில்லை என்கின்ற அர்த்த பொருளை தான் இதையும் எடுத்துக்கொள்ள தோன்றுகின்றது. அன்றகுமார சுநாயக் அவர்களுக்கு கை கொடுப்ப தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முன்னைய காலகட்டங்களில் இந்த அனுர அரசு மீதான விமர்சனங்களை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற பலரும் தெரிவித்த வண்ணமே இருந்தார்கள். அந்த வகையில் இப்போ இந்த அனுர அரசுக்கான விமர்சனங்களில் இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாட்டு தெரிவிக்கின்றார்கள் என்ற விஷயத்தில் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட சாணக்கியன் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தால் பிமல் ரத்நாயக் அவர்களை அந்த போக்குவரத்து அமைச்சு பதவியிலேருந்து நீக்கிய கப்பல் துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சு பதவியிலேருந்து நீக்கிய தொடர்பாக பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் அதற்கான
பதிலளிக்கும் பொழுது நாங்கள் அதற்காக நீக்கவில்லை, அமைச்சு சார்ந்து சில நெறிப்படுத்தல்கள் மற்றும் சில முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருந்ததன் காரணத்தினால்தான் தான் அவரை நீக்கினாங்க. உண்மையிலேயே அந்த கப்பட் துறை அமைச்சராக நீக்கிறதுக்கு இந்த கொள்கையின் பிரச்சனை காரணம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். என்றால் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கொள்கையின் பிரச்சனை காரணமாகத்தான் அவர் நீக்கப்பட்டிருந்தார் என்ற விமர்சனத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அப்போ அந்த அரசை பாராட்டியிருந்தார். அதே மாதிரி இப்போ ஸ்ரீதரன் அவர்களும் இந்த அரசாங்கம் தொடர்பான தன்னுடைய பாராட்டை வழங்கியிருக்கின்றார். என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அனுர அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இந்த விஷயத்தை இவர் இந்த கிளிநொச்சி பாரதிபுரம் தூசைப்பிள்ளை கடைச்சந்தியில் நடைபெற்ற போரின் போது உயிரிழந்த முதற் பெண் மாவீரர் மாலதியினுடைய 38வது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் தொடர்ந்து என்ன விஷயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அரங்கில் பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனுர அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் விலகி விமர்சனத்தையும் சொல்லியிருக்கிறது. அதாவது என்னதான் நீங்கள் போதை வஸ்துக்களை கண்டுபிடித்தாலும் கூட தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இன்னுமே சரியான நடைமுறையை கையாளல் என்ற விமர்சனத்தை கொண்டு சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனீவா தீர்மானங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை முற்றாக இந்த அரசாங்கம் நிராகரித்து கொண்டிருக்கின்றது. அதே உள்நாட்டு விசாரணையை நாங்கள் சரியான முறையில் செய்வோம் என்ற முன்னே அரசாங்கங்களை போல நாங்கள் இல்லை என்ற விடயத்தை அதற்கு அவர்கள் காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ற முன்னே அரசாங்கம் உள்ளக பொறிமுறையை சரியான முறையில் கையாளல, அந்த வகையில் நாங்கள் உள்ளக பொறிமுறையை சரியான முறையில் கையாள போன்றோம். அதனால் எங்களுக்கு இந்த வெளிநாட்டை அல்லது சர்வதேச விசாரணைகள் மேலே நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணைகள் எங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு பாதிக்கும் என்ற விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சர்வதேசம் கூட இந்த சர்வதேச ரீதியான விசாரணையை தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த அரசாங்கம் என்ன நிலைப்பாடில் தொடர்ந்து நீடிக்கப் போன்றது என்பதனை. அடுத்தாக இன்னொரு விடயம் தொடர்பாக அரியநேந்திரன் அவர்கள், பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியநேந்திரன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று கொடுத்த நேர்காணலில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி சம்பந்தப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சிக்கிறார்னு தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இது தொடர்பாக அவர் தன்னுடைய விடைய போக்கில் சொல்கின்ற பொழுது தனக்கு இன்னுமே கடிதம் ஒன்றும் அனுப்பப்படவில்லை, தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கடிதம் ஒன்றும் அனுப்பப்படவில்லை. ஆனால் கட்சியில் சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம் போன்றவர்கள் அதில் தான் நீக்கப்பட்டதான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தனக்கு இன்னும் கடிதம் எதுவும் அனுப்பப்படவில்லை. இப்போ இருக்கிற நவீன யுகத்தில் இதை நீங்கள் கடிதம் மூலமாக தான் அனுப்பணும் என்று இல்லை, அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட அனுப்பியிருக்கலாம். ஆனால் அது இன்னும் அனுப்பப்படவில்லை. ஆனால் நான் இன்னுமே தமிழரசு கட்சி சார்ந்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே பயணிக்கின்றேன். ஆனால் இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்கின்றன என்ற விஷயத்தை அவர் சொல்லி, குறிப்பாக இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கூட்டு சம்பந்தமாக சரமாரியாக விமர்சித்திருக்கிறார். உண்மையிலே அந்த கூட்டொன்று தேவையற்ற ஒரு விடயம், தேவையற்ற விடயங்களை தான் அவர்கள் வடக்கில் செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இவர் நெறியாளர் கேட்கின்றார், வடக்கில் சில தலைமைகளை வைத்துக்கொண்டு கிழக்கில் சில அடிமைகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடக்கிற ஒரு விடயம் தான் நடக்குதா என்று சொல்கிற இடத்த அவர் சொல்கிறார், நான் பிரதேசவாதம் கதைக்கல, ஆனால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆட்சியாக நடக்குது. கிழக்கில் இருக்கிற சில தமிழ் தேசிய நிலைப்பாடு சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களை தமிழரசு கட்சியிலேருந்து நீக்கிற ஒரு செயற்திட்டத்தை தான் இப்போ தமிழரசு கட்சியின் தலைமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி இப்போ வடக்க தலைமையாக கொண்டியங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. இருந்தாலும் கிழக்கில் தான் அதிகமான வாக்கள் விழுது. ஆனால் இன்னுமே மக்கள் ஏன் வாக்கு போடுகிறான்ற வாக்கு பிரியக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வாக்கு போடுகிறாரு, தமிழரசு கட்சிக்கான வாக்குப்படலை. கிட்டத்தட்ட இந்த பிள்ளையான் மற்றும் சாணக்கியன் போன்றவர்களுடைய சில நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளையான் குழுவில் இருந்து இப்போ தஞ்சம் கோரி இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே வர நிலைப்பாடுகளும் இருக்கான்னு கேட்கின்ற பொழுது அவர் அதை என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. ஆனால் இன்னும் இந்த டக்ளஸ் தேவானந்தாவுடைய இந்த கூடு சம்பந்தமான விடயத்தை நான் கடுமையாக விமர்சிக்கின்றேன் என்ற ஒரு பொருள்பட அவர் பேசியிருந்தார். இப்போ பிள்ளையானோடவர்கள் சேர்கின்றார்கள் என்னவென்று தெரியல, ஆனால் அந்த விமர்சனத்தை அது மட்டும் இல்லாமல் கிஸ்புல்லாவோட கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள். உண்மையிலே கிஸ்புல்லா இந்த ஆலயத்தை இடிக்கிறதுக்கான சைவ ஆலயத்தை இடிக்கிறதுக்காக முன்முயற்சியில் ஈடுபட்டார் என்ற பொருள்பட பல விமர்சனங்கள் இருந்த சூழ்நிலையில் மீண்டும் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மேற்கொள்கின்றார். இதை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். உண்மையிலேயே இந்த தனித்தலைமையின் கீழே அல்லது ஒரு சுய அரசியலுக்காக இவர்கள் இந்த விஷயத்தை செய்கின்றார்கள். உண்மையிலேயே மக்கள் சார்ந்த அரசியலில் இப்போ தமிழரசு கட்சி ஈடுபடவில்லை என்கிற பொருள்பட்ட தமிழரசு கட்சி மேலான விமர்சனத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேசத்தில் இப்போ விஜித கீரத்தை அவர்கள் கதைக்கின்றார், ஒரு சிங்கள பேணவாத கட்சிக்கு இதுவரையும் வடகிழக்கில் ஆதரவு கிடைக்கல, ஆனால் இப்போ ஆதரவு கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்கிறார். அவர்களால் சொல்கிறாருன்ற அதுக்கு என்ன காரணம்? தமிழரசு கட்சி சில செயற்பாடுகள் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அவர்கள் ஒட்டுமொத்தமாக தெரிவித்திருக்கணும், ஆனால் தெரிவிக்க இல்லை.
வெற்றி வேட்பாளர் என்ற ஒருவரை தேர்வு செஞ்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் சஜித் பிரேமதாஸ். அவர் வெற்றி அடைந்தார் என்று பார்த்தா கேட்டால் இல்லை. ஆக இவர்களை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தனிப்பட்ட சில விடயங்களுக்காகத்தான் செயற்படுகின்றார். உண்மையிலே சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கான காரணம் அவர் வெல்ல வேண்டும் என்பதற்காகவோ இல்லை சார்ந்த நிலைப்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்றதுக்காகவோ இல்லை. அரியநேந்திரன் அவர்கள் வெல்ல வைக்கக்கூடாது என்றதுக்காக தான் இந்த விஷயம் இங்கே வந்தது என்ற பொருள்பட அரியநேந்திரன் அவர்கள் சரியான விமர்சனங்களை முன்வைத்தனர். குறிப்பாக இந்த பொதுச் செயலாளர் சுமந்திரன் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் போன்றவர்கள் மேலே கடுமையான விமர்சனங்களை இதில் முன்வைத்திருக்கின்றார்னு தான் சொல்ல வேண்டும்.